வெல்கம் டு டோசன்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேரு அஜய். குபர்னெட்டிஸ் இன் 30 டேஸ் சீரிஸோட 5th வீடியோவில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சூப்பர் மாரியோ கேமை குபர்னெட்டிஸில் ஹோஸ்ட் பண்ணி ப்ளஸ் அதை ப்ரௌசர்லையும் ஆக்சஸ் பண்ணியிருப்போம். அதாவது எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ணியிருப்போம். இட் வாஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. நம்ம கேமை விளையாட முடிஞ்சது, ப்ளே பண்ணி பார்த்தோம். கேமை எப்படி கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட்ல இது வரைக்கும் நம்ம குபர்னெட்டிஸ் பாட வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்போம், எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும். அதாவது வீடியோவில் எக்ஸாம்பிளாக காமிச்சது. பட் நேற்று, அதாவது முந்தின வீடியோவில் சூப்பர் மாரியோ கேமை நம்ம குபர்னெட்டிஸ் டெப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் டெப்ளாய்மெண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, டெப்ளாய்மெண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு டெப்ளாய்மெண்ட் ஆர் எனி குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி குபர்னெட்டிஸில் இம்ப்ரவேட்டிவ் அண்ட் டிக்ளரேட்டிவ் மெத்தட். இம்ப்ரவேட்டிவ்ங்கிறது நீங்கள் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது டேரெக்டாக kubectl கிரியேட் டெப்ளாய்மெண்ட், அப்புறம் டெப்ளாய்மெண்ட்டோட நேம், இமேஜ் நேம் along with the tag number ப்ளஸ் ரெப்ளிகாஸ், போர்ட் நம்பர், நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்டில் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை அப்படியே அந்த கமாண்ட்லேயே மென்ஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது இம்ப்ரவேட்டிவ் மெத்தட். ஆர் அந்த கமாண்ட்ல மென்ஷன் பண்ண வேண்டியதை ஒரு மேனிஃபெஸ்டா YAML ஃபைலா ரெடி பண்ணி அந்த YAML ஃபைலை எக்ஸிக்யூட் பண்றது டிக்ளரேட்டிவ் மெத்தட், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ ப்ரீவியஸா நம்ம கிரியேட் பண்ணது சூப்பர் மாரியோ கிரியேட் பண்ணியிருப்போம். kubectl get path. I don't think I have any path. ஓகே, எந்த பாடம் இப்போ அவைலபிளா இல்லை. மாரியோ ஃபைல ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கண்டென்ட் இதுதான் இருக்கு. விஏ எடிட்டர்ல ஓப்பன் பண்ணிட்டு செட் லைன் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு மேனிஃபெஸ்ட் எல்லாம் வித் லைன் நம்பர் இருக்கு, பாயிண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால விஏ எடிட்டர்ல ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைன் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டெப்ளாய்மெண்ட் மேனிஃபெஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு பாடை மென்ஷன் பண்ணும்போது ஆர் பாடோட மேனிஃபெஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஏபிஐ வெர்ஷன், கைண்டு, மெட்டாடேட்டா, ஸ்பெக்ல கண்டெய்னர்ஸோட நேம், இமேஜ், போர்ட் நம்பர், இது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்போம் யூஸ்வலா. பட் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க லைன் நம்பர் 7லேருந்து 5th வரைக்கும் ஆர் 4th வரைக்கும் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்கு மேனிஃபெஸ்ட்ல. டெப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணும்போது ஒரு சில ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கு, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆடட் ஃபீச்சர்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் நம்பர் 7ல இருக்க ரெப்ளிகாஸ் ஆர் ரெப்ளிகா செட், இந்த இதோட நம்பர் 4னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். I'll switch to insert mode. I'll make it to number 2. ஸோ இப்போ 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் நம்ம இந்த ஃபைலை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரெண்டு பாட் கிரியேட் ஆகும். மாரியோ 1, மாரியோ 2 ரெண்டு பாட் கிரியேட் ஆகும். இன்கேஸ் நமக்கு மாரியோ 1 அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் டெலிட் ஆனாலோ ஆர் டவுன் ஆனாலோ நோ இஷ்யூஸ், டிராஃபிக் எல்லாமே செகண்ட் பார்ட்டுக்கு ரவுட் ஆயிரும். இல்லை ஒரு பர்டிகுலர் டைமில் நமக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னும் போது, அதாவது இன்பவுண்ட் டிராஃபிக் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறீங்கன்னா 2ங்கிறத 3 ஆர் 4 உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரெப்ளிகாஸ் 3ன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த மேனிஃபெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலான்னா இங்கே பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ ஏபிஐ வெர்ஷன், உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஏபிஐ வெர்ஷன் ஆப்ஸ் v1, கைண்ட் டெப்ளாய்மெண்ட் ஆஸ் யூஷுவல், மெட்டாடேட்டாங்கிறது நேம், என்ன நேம் நீங்கள் பாஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நேமு. ஸ்பெக்கில் ரெப்ளிகாஸ் 3, எவ்வளோ ரெப்ளிகாஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் நமக்கு வேணுமோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே செலக்டார் மேட்ச் லேபிள்ஸ்னு கொடுத்துருக்கோம், ஆப் ஸ்பேஸ் இன்வேடர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே வேல்யூஸை தான் அதுக்கு கீழே டெம்ப்ளேட்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேபிள்ஸ் அண்ட் செலக்டார்ஸ் மெயின் பர்பஸ்
என்ன சர்வ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாரியோட எக்ஸாம்பிளில் கிளியராக இருக்கு. இப்போ இந்த சர்வீஸும் டெப்ளாய்மெண்ட்டும் தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸ் குபர்னெட்டிஸை பொறுத்த வரைக்கும். எப்படி ரெண்டு ஆப்ஜெக்டும் இன்டர் கனெக்டட்? சர்வீஸ்க்கு நம்ம இந்த மாரியோ சர்வீஸ்க்கு எப்படி இந்த டெப்ளாய்மெண்ட்டை தான் நம்ம பாயிண்ட் பண்ணணுன்றது தெரியும். ஒன்று, டார்கெட் போர்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், கண்டெய்னர் போர்ட். பட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் போர்ட் நம்பர் மட்டும் பத்தாது. ஸோ இந்த கனெக்டிவிட்டி ஆர் டெப்ளாய்மெண்ட்க்கோ இல்லை சர்வீஸ்க்கோ ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். டெப்ளாய்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டெப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்டில் லைன் நம்பர் 8 to 14 மேட்ச் லேபிள் கீ நேம், கீ வேல்யூ. ஆப்புங்கிறது கீ நேம், மாரியோங்கிறது கீ வேல்யூ. ஸோ இதை மென்ஷன் பண்ணியாச்சு மேட்ச் லேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா வித்தின் டெம்ப்ளேட்குள்ளேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் டெம்ப்ளேட் ஸ்பெக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஸ்பெக், அதாவது லைன் நம்பர் 6 பேரண்ட் ஸ்பெக், அதுக்கு உள்ள வர டெம்ப்ளேட் சைல்டு டெம்ப்ளேட். ஏன்னா இண்டென்டேஷன் உள்ள தள்ளி இருக்கு இல்லையா, ஸோ இது சைல்டு டெம்ப்ளேட். நீங்க கண்டெய்னர்ஸ் ஒரு டீட்டெயில செப்பரேட் டெம்ப்ளேட்டா டிஃபைன் பண்றதுனால பேரண்ட் ஸ்பெக்ல இருந்து சைல்டு டெம்ப்ளேட்க்கு நீங்க அகெயின் அந்த லேபிள பாயிண்ட் பண்ணணும், அப்பதான் ஒர்க் ஆகும். அதனால தான் டெப்ளாய்மெண்ட்லேயே நம்ம 2 தடவை லேபிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சர்வீஸில் லைன் நம்பர் 30 and 31. ஸோ டெப்ளாய்மெண்ட் அண்ட் இந்த சர்வீஸ்க்கு காமன் பாயிண்ட் செலக்டர், லேபிள்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் தான். மேலே லேபிள்னு கொடுத்துருப்போம், பட் இங்கே கீழே சர்வீஸில் செலக்டார்னு கொடுத்துருப்போம், லேபிள்னு மென்ஷன் பண்ணல. பிகாஸ் செலக்டார்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீ நேம் அண்ட் கீ வேல்யூ எங்கே மென்ஷன் ஆயிருக்கோ அந்த மேனிஃபெஸ்ட்டை இந்த சர்வீஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கும். ஸோ தட் கனெக்டிவிட்டி இருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில். இப்படிதான் கனெக்டிவிட்டி இருக்கு. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் அப்ளை பண்ணிடுவோம். kubectl apply -f mario.yaml. Okay, created. kubectl get pods -o void. Okay, so 3 replicas to mention பண்ணதுனால we have 3 pods. Out of 3 ஏதாச்சும் ஒரு pod delete பண்ணலாம். அதுக்கு command kubectl delete pod and then pod name copy பண்ணா போதும். So last pod, அதாவது IP address 10.0.2.9ங்கிற பாடை delete பண்றேன். As soon as இதை delete பண்ண உடனே get path command கொடுத்து பார்த்தோம்னா till we have 3 paths. பாட்ஸோட ஏஜ் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் 2 பாட் வந்து 42 செகண்ட், பட் லாஸ்ட் பாட் வந்து 5 செகண்ட். அண்ட் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, 10.0.2.10. ப்ரீவியஸ் பாட் வந்து 9.9ல முடிஞ்சிருக்கு. விச் மீன் ஈவன் நீங்கள் மேனுவலாக டெலிட் பண்ணாலும் சரி, ஆர் டியூ டு சம் அன்அவாய்டபிள் இஷ்யூஸ்னால டெலிட் ஆச்சுனாலும் சரி, ஆர் ஒரு பாட் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் சரி, இட் கேன் பி எனி திங், இஷ்யூ என்னவா வேணா இருக்கலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 3 பாடு வேணும்னு சொல்லியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 பாடுமே ரன் ஆகுறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ரெப்ளிகாஸ் கவுண்ட் டேக் கேர் பண்ணிக்கோம். அட் எனி காஸ்ட் 3 பாட்ஸ் வில் பி ரன்னிங். ஸோ இது இது இதுதான் மெயின் ரீசன் ஏன் நம்ம ரெப்ளிகாஸ் கவுண்ட்டை யூஸ் பண்ணுறோங்கிறது டெப்ளாய்மெண்ட்டில். அண்ட் ஒரு kubectl நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏபிஎஸ் சர்வர் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பிளேனில். அதாவது kubectl கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பேக் எண்டில் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ஆர் ஒரு என்ஜின் ஒரு ஒரு பிளேன் உங்களுக்கு இந்த kubectl கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சர்வர் இருக்கு. இது குபர்னெட்டிஸ் பேசிக் ஆர்கிடெக்சர். மேபி நீங்கள் குபர்னெட்டிஸ் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். ஸோ ஏபிஎஸ் சர்வர் அந்த kubectl கமாண்டை அக்செப்ட் பண்ணிட்டு 3 பாட் வேணும்னு சொல்லியிருக்கோம். அட் த சேம் டைம் வி ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் நோட் இந்த கிளஸ்டர்.
3 ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கு கிளஸ்டர்ல. ஸோ ஒவ்வொரு நோட்லையுமே ஒவ்வொரு பாடம் ஸ்கெடியூல் பண்ணிடும். அதுதான் நடந்துட்டு இங்கேயுமே 3 டிஃப்ரெண்ட் நோட்ல 3 பார்ட்ஸ் நமக்கு ஸ்கெடியூல் ஆயிருக்கு. Kubernetes deployments and labels and selectors and then replicas புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு அடுத்து சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எதனால நமக்கு சர்வீசஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.